உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்ப அதுவா முக்கியம்? நான் என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டீங்களா? எனக்கு என்னன்னு தெரியலங்க. உங்களை பார்க்கும்போதும் சரி, தமிழையும் ஆதித்யாவையும் பார்க்கும்போதும் சரி, ஏதோ எனக்கு என் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால தான் இப்போ கூட உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இப்படி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காகவாது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற வழியை பாருங்கள். இங்கே உட்காந்து பேசினா சரியாகாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைங்க. வேணும்னா சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசுறதுக்கு நானும் வரேன். அதெல்லாம் முடியாது. அவருக்கு என்னையும் என் குழந்தைங்களையும் ஞாபகமே இருக்காது. ஏங்க, அதெல்லாம் கோவத்துல பேசியிருப்பாங்க. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? அதுக்கு நான் சொல்லல. இப்ப அவர் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. அது எப்படிங்க நீங்க இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட வாழலாம்? இதெல்லாம் தப்புங்க. அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நீங்க இப்ப எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில உங்களுக்கு கல்யாணம். போய் சந்தோஷமா நிம்மதியா தூங்குங்க. அதுதாங்க இப்ப பிரச்சனையே. நாளையில இருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதானே சந்தோஷமா இருக்கும். நான் இப்போ சந்தோஷமா தாங்க இருக்கேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் குழந்தைங்க இருக்காங்க. அது போதும். எனக்காக வருத்தப்பட்டதுக்கும் என்னை பத்தி யோசிச்சதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? விதி அப்படிதான்னா அத வேற யாரால மாத்த முடியும்? எல்லாருக்குமே தலையில எதையோ எழுதி வச்ச ஆண்டவன் என் தலையில மட்டும் எதையோ கிறுக்கி வச்சுட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். கஷ்டமா இருக்குங்க. எங்க ஆதி சார் அப்படிலாம் இருக்கவே கூடாது. எப்பவும் சிரிச்ச முகமா தான் இருக்கணும். அதுவும் காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கவே கூடாது. போங்க, போய் தூங்குங்க. நல்லா தூங்கி எழுந்து காலையில ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. ஓகே. பாரதி, நீங்களும் காலையில ஃப்ரெஷ்ஷா நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வரீங்க. பொண்ணு வீட்டு சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல நீங்க தான் வந்து நிக்கணும். ஓகே? கண்டிப்பா. குட் நைட். இதயமே கடனாக மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமே வந்தேனே உனக்காகத்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.